ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சார்ட்டை பயன்படுத்தி எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே எஸ்எல் வைக்கணும் அப்படின்ற டீட்டெயில் நான் அதில் சொல்லியிருக்கேன். இப்போது இது பாருங்கள், பிஃபோர் சார்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுதான் ரியாலிட்டியாகவும். இப்போ பிஃபோர் சார்ட்டில் 83,000 கால் ஆப்ஷன் அண்ட் 84,000 புட் ஆப்ஷன், இப்படி ஒரே ஸ்க்ரீனில் நம்ம இங்கேருந்து டபுள் சார்ட் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட் இருக்கா, இதில் டபுள் சார்ட் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு ரைட் சைடை போட்டுக்கிட்டு நம்ம இங்கே கலர் கொடுத்துக்கணும். இந்த பிளாக்கு இந்த ப்ளூ எதுக்குன்னா, இந்த ப்ளூன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். இதோட அர்த்தம் என்னென்னா, ரெண்டு சைடும் ஒரே நம்பர் தான் இருக்குது. இங்கே 711, இங்கே 711. இதுக்கோட அர்த்தம் என்னென்னா, கால் சைடு 711க்கு மேலே இருந்தால் புட் சைடில் 711 கீழே இருக்கணும். அப்படியே இருக்கா பாருங்கள். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா எந்த சைடு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கோ மார்க்கெட் அந்த சைடில் தான். இப்போ இந்த சைடில் இருக்கனால கால் சைடு தான் மார்க்கெட் இருக்குது. சப்போஸ் ரெண்டு சைடுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் ப்ரீமியம் டிகேயில் இருக்குது. அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரியே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் இதோட அர்த்தம். பிரேக் ஈவன் பாயிண்டோட அர்த்தம் இதுதான். சப்போஸ் இது புட் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக கால் சைடில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகும். ரெண்டுமே கண்டிப்பாக மேலே இருக்கவே இருக்காது. அதுக்கு சாத்தியமே இல்லை 100%. ஆனால் ரெண்டு சைடுமே கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. அது சைட்வேஸ்லேயோ ப்ரீமியம் டிகே அன்றைக்கி மட்டும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டோட அர்த்தம் இதுதான். தென் இதை வச்சு நம்ம ட்ரேடிங் எப்படி எடுக்கணும்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இது சீசா அப்படின்னு சொல்லிவிட்டேன். இப்போ கால் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருந்தால் புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும், இல்லை அது கீழே இருக்கும். ஏன் அப்படின்னா, ப்ரீமியம் டிகே அப்படின்றது எந்த சைடு இறங்குதோ அந்த சைடு அதிகமாக நடக்கும் இல்லையா? ஸோ அப்படி எக்ஸாக்டாக கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. இங்கே தேர்ட் பாயிண்டில் இருந்தால் ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கணும், இல்லை ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் பாயிண்ட்டு கீழே கூட இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே செகண்ட் பாயிண்டில் இருந்தால் லெஃப்ட் சைடும் செகண்ட் பாயிண்டில் தான் இருக்கும், ரைட் சைடும். இங்கே லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் ரைட் சைடில் தேர்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போது இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே சென்செக்ஸ் எடுப்போம். சென்செக்ஸில் பாருங்கள், 83,000 கால், 84,000 புட் ஆப்ஷன். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது செகண்ட் பாயிண்ட் அபோவ் இருக்கா. இப்போ இங்கே பாருங்கள், ரைட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு பிலோ இருக்கா. ஸோ இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது கால் சைடில், புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்குது. இப்போ இதோட அர்த்தம் என்ன, மார்க்கெட் கால் சைடில் இருக்குது. ஸோ கரெக்டாக பாருங்கள், செகண்ட் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே போயிருக்கா. அதே மாதிரி ரைட் சைடில் பாருங்கள், புட் சைடில் செகண்ட் பாயிண்ட் தொட்டுட்டு கீழே வந்திருக்கா. அட் த சேம் டைம் இது பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. புட் சைடில் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சேம் டைம் இங்கே பாருங்கள், நம்ம செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் போயிட்டோம், இங்கே செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் போயிட்டோம். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல ஒன்று செகண்ட் பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும், இல்லை பிரேக் ஈவன் பாயிண்டில் என்ட்ரி எடுக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஆப்போசிட்லேயே அதே மாதிரி இருக்கணும். இங்கே செகண்ட் பாயிண்ட்னா இங்கே செகண்ட் பாயிண்ட் கீழே இருக்கணும், இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலேனா இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சரியாக மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படின்னா ரெண்டு சைடுமே கீழே இருக்கக்கூடாது. ரெண்டு சைடுமே ஒன்று மேலே இருக்கணும், ஒன்று கீழே இருக்கணும். இந்த சைடு மேலே இருந்தால் இந்த சைடு கீழே இருக்கணும். ஆனால் ரெண்டு சைட்லேயுமே கீழே இருக்கக்கூடாது. இங்கேயும் செகண்ட் பாயிண்ட்டு கீழே, இந்த சைடும் செகண்ட் பாயிண்ட்டு கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் சைட்வேஸ் ப்ரீமியம் டிகேன்னு அர்த்தம். எக்ஸிட் அப்படின்னா என்னென்னா, அதாவது எஸ்எல் எப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகுறீங்களோ அந்த, இப்போ நீங்கள் சப்போஸ் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே என்ட்ரி ஆகுறீங்கன்னா பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயோ இல்லை செகண்ட் பாயிண்ட்லேயோ தான் என்ட்ரி ஆகணும். இல்லை நியரஸ்ட்டு, இப்போ செகண்ட் பாயிண்ட்னா 634னா 634 தான் கரெக்டாக வரணும்ல. இப்போ இங்கே மூணாவது கேண்டில் பாருங்கள், கொஞ்சம் பக்கத்தில் போயிருக்கா. ஸோ இதுலேருந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் குஷன் வச்சுக்கலாம். 684 நீங்கள் என்ட்ரி ஆகலாம். என்ட்ரி ஆகிட்டு ஒரு வேளை இந்த செகண்ட் பாயிண்ட்டு கீழே ரெட் கேண்டில் வச்சுட்டா 5 மினிட்ஸ் கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டா அது நம்ம எஸ்எல் அங்கே வெளியே வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நிஃப்டி சார்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு, இங்கே புட் சைடில் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், புட் சைடு தான் நினச்சிட்டு புட் சைடு என்ட்ரி எடுத்திருப்போம். ஆனால் அடுத்ததே பாருங்கள், அப்படியே அந்த கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அடுத்த கேண்டில் இங்கே மூணாவது கேண்டில் பாருங்கள், இங்கே மூணாவது கேண்டில்னால் இங்கேயும் மூணாவது கேண்டில் செகண்ட் பாயிண்ட்டு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சு. அப்போது இது எக்ஸிட். அதாவது நீங்கள் புட் சைடில் என்ட்ரி எடுத்தீங்க, புட் சைடில் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ இது எஸ்எல். அதான் ஒரே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் தான் வெயிட் பண்ணணும், முடிஞ்சதுன்னா எக்ஸிட் ஆகிடணும். இப்போ திரும்ப அடுத்து பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப கால் சைடில் மேலே நமக்கு என்ட்ரி கொடுத்தது. பட் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் தூரமாக போனால் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸிட் எங்கன்னா எந்த பாயிண்டில் என்ட்ரி ஆனீங்களோ அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அதனால் வெயிட் பண்ணணும். பிரேக் ஈவன் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டு ஏதோ ஒன்று டச் பண்ணணும். ஸோ இங்கே டச் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா
அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு கீழேயோ இல்லை செகண்ட் பாயிண்ட்டுக்கு கீழேயோ க்ளோஸ் வைக்கிறக்கா வெயிட் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த சைடும் புட் சைடும் பிரேக் ஈவன் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்படி ஆயிருந்தால் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே நமக்கு அப்படி ஆகலை, கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம இதில் என்ட்ரி எக்ஸிட் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே கைஸ், தேங்க்யூ.